மாத்திரை என்பது என்ன? மாத்திரை என்பது எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை எவ்வளோ கால அளவு அப்படின்றது குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாத்திரை இப்போது குறில் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது, 5 எழுத்துக்கள் இருக்குது. ஆ இ உ ஏ ஓ. அது வந்துட்டு ஒரு முறை மட்டும்தான் கண் சுமற்ற மாதிரி வரும். அப்புறம் அதுக்கான மாத்திரை அளவு 1. நெடில் எழுத்து ஆ அப்படின்றப்போ அது 2 முறை கண் சுமற்றும். ஸோ அது வந்துட்டு அதுக்கான கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்திக்கு இக்கு இங்கு அதற்கெல்லாம் அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இதில் உயிர்மெய் இருக்குது, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், இது 2 இருக்குது. உயிர்மெய் குறில் எழுத்துனாவே 1 தான். உயிர்மெய் நெடில் வந்துட்டு 2. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அதில் முதல்ல இருக்கிறது உயிர்மெய். உயிர்மெய் பார்த்திங்கன்னா நம்ம உயிர்மெயில் இப்போ பார்த்தோம் 2. உயிர்மெயில் குறில் 1, உயிர்மெய் நெடில் இருக்குது. உயிர்மெய் குறில் பார்த்திங்கன்னா 1 மாத்திரையும், உயிர்மெய் நெடில் வந்துட்டு 2 மாத்திரையும், டோட்டலாக வந்துட்டு 3 மாத்திரை உயிர்மெய்க்கு. ஆயுதம்னா பார்த்தோம் அரை மாத்திரை. உயிரலபடை, உயிரலபடைக்கும் 3 மாத்திரை. ஒற்றலபடை வந்துட்டு 1 மாத்திரை. குற்றிய லிகரம் அரை மாத்திரை. குற்றிய லுகரம் அரை மாத்திரை. ஐகார குறுக்கம் 1 மாத்திரை. ஔகார குறுக்கம் 1 மாத்திரை. மகர குறுக்கம் 1/4 மாத்திரை. ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை.